மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாப்பாளையம் தெருவில் உள்ள தனியார் மகளிர் தங்கும் விடுதியில் வியாழக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் தங்கும் அறையில் இருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரலைச் சேர்ந்த பரிமளா சௌத்ரி மற்றும் எட்டயபுரத்தைச் சேர்ந்த சரண்யா ஆகிய 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் தீ விபத்தில் காயமடைந்த 3 பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து நடத்திய விசாரணையில் தங்கும் விடுதி உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தீ விபத்து சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் விடுதியின் உரிமையாளரான இன்பா ஜெகதீஷ் மீது மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அலட்சியமாக செயல்படுதல், கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் திடீர் நகர் காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுடன் கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதேபோன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விடுதியின் காப்பாளரான புஷ்பா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.